பீச்சுக்கு போயிட்டு ராமன்னு எழுதுங்க ப்ரோ. அலை வந்து அழிக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோல பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க ப்ரோ, சொல்லிடுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் கிளம்பி பீச்சுக்கு போனேன். போற வழியில பெரிய சப்ஸ்கிரைபர்களை பார்த்தேன். அவங்க என்ன பார்த்த உடனே செம ஹாப்பியா ஆயிட்டாங்க. அவங்க கூட போட்டோஸ்லாம் எடுத்துட்டு நானும் பீச்சுக்கு போயிட்டேன். இப்போ போயிட்டு நம்ம ராமன்னு எழுதுவோம். அலை வந்து அடிச்சு இது அழிக்குதா இல்லை அழிக்க மாட்டேதான்னு பார்ப்போம் வாங்க. இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம எழுதுவோம். ராமன் எழுதியாச்சு. ஆனால் அலை எங்கேயோ இருக்கு, ராம் இங்கே இருக்கு. வந்து அடிக்குமான்னு தெரில. வந்துடும், அலை வந்துடும். ராம் போயிட்டார். இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் எழுதி பார்ப்போம். அப்போ நான் அழிக்கிறான்னு பார்ப்போம். தமிழில் ஏதாவது அழிச்சிடறாங்க, இங்கிலீஷில் எழுதி பார்ப்போம். ராம் வாங்க 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 வாங்க. தடுப்பு சுவர் போடுறேன். ஆறாவிடாது சொல்லிட்டு அதே இல்லை, தடுப்பு சுவர் தான்ல. இங்கிலீஷில் எழுதுனால இது லேட் ஆகுது அலை வரத்துக்கு. வந்துடுங்க, ஜஸ்ட் மிஸ். நம்ம ஃபஸ்ட்டு தமிழில் எழுதணும், அழிச்சிச்சு. ஆனால் நாங்கள் ஸ்டீயை விட்டோம். இப்போ ஸ்டீயை போட்டு ராம்னு எழுதுவோம். அழிதான்னு பார்ப்போம் வாங்க. ஸ்ரீராம் எழுதாச்சு. ஸ்ரீ கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீராம் ஸ்லிப்பை கட்டி விட்டுறேன். ரெண்டு பேரும் அழிஞ்சாச்சு. தமிழ்ல இருந்தும் அழிஞ்சிச்சு, இங்கிலீஷ்ல இருந்தும் அழிஞ்சிச்சு. இது வந்து ஃபேக்கான விஷயம். ஸ்ரீராம்னு தமிழ்லேயும் எழுதணும், இங்கிலீஷ்லேயும் எழுதணும். அம்மா ஸ்டீ போட்டும் எழுதணும். அம்மா பீச் வந்து அழிச்சிருச்சு. அதெல்லாம் சும்மா தாங்க, எடிட்டு வேறு மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. ஃபேக்காக தான் இருக்கும். அதெல்லாம் உண்மை இல்லை, ஃபேக்கு தான். டாஸ்க்கு முடியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.